இப்போ ஒரு விசில் வந்தோடனே ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகணும். நல்லா குக்கர் கூல் ஆனோடனே நம்ம வந்து திறந்து விட்டுக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான முட்டை பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொன்ன இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற முட்டை பிரியாணி மாதிரியே கண்டிப்பாக இருக்கும். இது நம்ம ரொம்ப எல்லாம் வந்து மசாலா வந்து போட வேண்டியதில்லை. நம்ம போட்ட மசாலாவே ரொம்ப போதுமானது. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த ரைஸ் வந்து ஆறி வந்ததுன்னா இன்னும் நல்லா உதிரியாக ஆகும். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்து விடலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டை பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த மெத்தடில்